Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Madras Mama Duty. நீங்க பார்க்கிறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So last video பாத்தீங்கன்னா சுனிதாவோட வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்க போயிருந்தோம். ஃபேமிலியா எல்லாருமே போயிருந்தோம். அப்பா கூட வந்திருந்தாரு. அப்பாக்கும் சுனிதா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து பண்றாங்க. அண்ட் எவ்வளவு வருஷமா எங்களோட டீப் ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா, இது வெறும் யூடியூப்காகவோ இல்ல வேற எதுக்காகவும் கிடையாதுங்க. இட்ஸ் அ வெரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு சோல் வந்து மனசார சேர்ந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நம்ம தான் வந்து நம்மளோட உலகத்தை வந்து கிரியேட் பண்ணணும். ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு சாய்ஸே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்லை, நம்ம வந்து கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி வந்து பழகணும். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து லைஃப்ல வந்து கீழே போயிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து நம்மள ஒதுக்கி தள்ளிட்டு வந்து மேலே போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இனிமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளை யூஸ் பண்ற வரைக்கும் வந்து பண்ணுவாங்க. ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளை விட மேலே போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் வந்து செஞ்சாங்க. ஆனா சுனிதா வந்து எப்பவுமே அந்த மாதிரி கிடையாது. மீனாட்சி அம்மா அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட யம்மி டம்மி ஆர்த்தி இருக்காங்க பாருங்க, அவங்களும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் வந்து எல்லாருக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒருத்தங்களோட வந்து பணத்துக்காகவோ இல்ல நேம் ஃபேம்காகவோ வந்து பழக்கம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க நம்மளோட கீழே போயிட்டாங்கன்னா அவங்க நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம மேல போயிட்டே இருப்போம். இது வந்து எல்லா ப்ரொஃபஷன்லயும் நடக்கிறது தான். அது யூடியூப்ல நான் நிறையாவே பார்த்துருக்கேன், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. எஸ், லைஃப்ல நடக்கிறதா. சில பேர் ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. நம்ம நல்லா இருக்கும் போது இல்ல கூட இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணுவாங்க. நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னா ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்து உலகம். ஸோ கெட்ட நேரத்துலதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் யாரு வந்து உண்மையா நம்ம கூட பழகுறாங்க, யாரு வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ கெட்ட நேரமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். யார் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க, யார் உண்மையா பழகுறாங்க, அது வந்து தெரியாமலே நம்ம பழகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசா அடி வாங்குவோம். ஸோ யார் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களாம் நம்ம லைஃப்ல இருந்து கயண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அப்பா திருப்தியா இருக்கு. எனக்கு உண்மையிலே லைஃப் இப்போ அப்படிதான் இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா வேண்டாதவங்க எல்லாம் லைஃப்ல இருந்து வந்து கயந்துக்கிட்டாங்க. அண்ட் என் கூட இப்ப யாரு இருக்காங்களோ ரொம்ப உண்மையானவங்க, நல்லவங்க, பியூர் சோல் அப்படின்னு வந்து கீழே கொடுத்தங்க கமெண்ட்ஸ்ல வந்து சுனிதா பியூர் சோல் அப்படின்னு வந்து எழுதியிருந்தீங்க. உண்மைதான், ரெண்டு பேருமே அப்படித்தான். சுனிதா ராம் ரெண்டு பேருமே அப்படித்தான். என் தம்பியை நான் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. எஸ், ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்றோம். ஸோ நான் இப்போதான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, ஊத்தப்பம் வந்து அப்பாவுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ தான் நான் வந்து சாப்பிட்றேன். சாய்நரேன்னு பார்த்தீங்கன்னா கிளம்புற அவனுக்கு வேன் வந்தது, ஸ்கூலுக்கு வந்து அவன் கிளம்பிட்டான். ஸோ எஸ், ஸோ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்குங்க. லைக் இவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா இந்த பிஸ்னஸ் நமக்கு கிடைக்கும், இதுல லாபம் கிடைக்கும், அந்த மாதிரி இல்லை. தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் பிஸ்னஸ்
ஓகே, பட் தட் இஸ் நாட் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பிஸ்னஸ் நாளைக்கு நீங்கள் பண்ணல அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமான்னு தெரியாது. அண்ட் சில பேர் வந்து ஏதாவது எதிர்பார்த்து வந்து பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. இது தப்பா ரைட்டாலாம் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கிறது இல்லை. ஜாலியாக இருக்கிறதுக்கு எனக்கு நல்லது நடந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு நல்லது நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தட்ஸ் வெரி ரேர் நவ் டேஸ். ஏன்னா உலகமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீப்புளை வந்து பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா கலியுகம், அதனால தான் இல்லை இதை வந்து கலியுகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும். எல்லாரும் தேவைக்கு தான் பழகுவாங்க, தேவைக்கு தான் வந்து எல்லாம் செய்வாங்க. அதையும் தாண்டி இல்லை நல்லவங்களும் இருக்காங்க. ஏன்னா நாட்டில் மழை பெய்யுது இல்லை, நல்லவங்க இல்லைன்னா மழையும் பெய்யாது. இது நான் சொல்லலை, நம்மளோட புராணங்கள்ல இருக்கு, நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இல்லை இருக்கு. இதெல்லாம் ராங்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மிளகாவை கடிச்சிட்டேன் போல இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு. என் பையன் வந்து இதை பண்ணியிருக்கான். அவனை வந்து இது என்னது அப்படின்னா கதையாம், ஹனுமாரோட கதை வந்து பண்ணியிருக்கான். இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஒட்டணுமா. இது வந்து இந்த தார் வந்து வச்சிருப்பாரு பாத்தீங்களா, இந்த ஹல்க், அது ஸ்ரீராமோட ஃபேவரட் கேரக்டர் படத்துல. அதே மாதிரி சாய் நரேன், யூ ஒன்ட் பிலீவ், அவனுக்கு அது தெரிய கூட தெரியாது. அவங்க அப்பா கூட ஞாபகம் இல்லை சாய்க்கு. ஆனா அவன் சொல்றான் இது வந்து தார் மாதிரியா, இது வந்து ஹனுமாருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போறானா. ஏன்னா ஹனுமார் வந்து கதை வச்சிருக்காரா, அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. இது எதனால அப்படின்னா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சாய் நரேனை வந்து ஹனுமார் கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். அதனால ஹனுமார் கையில கதையே இருக்கிறத பார்த்து பார்த்து எல்லாம் அவனு வந்து இந்த தாரோட இந்த இதை வந்து ஹனுமாருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு வந்து பேப்பர்லாம் ஒட்டணுமா வச்சிருக்கான். இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை மசியல் வந்து செய்ய போறேன். இது வந்து சிறுகீரை வந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து லெமன் ரசம், அதுக்கப்புறமா சிறுகீரை வந்து செய்யறேன் மசியல், அப்புறம் சாதம். இதுதான் என்னையோட லஞ்சு. லெமன் ரசமும் அதுக்கப்புறம் கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, 10-15 நாள் வந்து ஆயிடுச்சு கீரை செஞ்சு. அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எஸ், ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். ஓகே, அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமா இல்லை இந்த மாதிரி சிங்கிள் மதர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிங்கிளா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து வச்சுப்பாங்க. நம்ம வந்து ஒண்டியா ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்துல வந்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேங்க. எனக்கு வந்து அவங்களை பிடிக்கணும் மனசார, வந்து ரொம்ப பர்சனலா இல்லை, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களை பிடிக்கணும். அப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து இருக்க முடியும். இல்லைன்னா இல்லை தேவையில்லாம நம்ம வந்து தனியா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக 4 பேரை வந்து சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம வந்து ஹாப்பியாவே இருக்க முடியாது. நான் அதுல எந்த காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டேன். எனக்கு மனசார வந்து பிடிக்கணும். நிறைய பேர் என்னோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க, மெயில் எழுதுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தனியா வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்மளோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த காதல் நட்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதனால வருதுன்னே தெரியாது. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை கெஞ்சியே கூட பழகுங்க, என்னோட வந்து பேசுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, இப்படிலாம் சொல்றதுனால வராதுங்க. அது ஏன் வருது எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா சில பேர்கிட்ட மட்டுமே அந்த லவ் அண்ட் காதலும் இந்த நட்பும் வந்து வருது இல்லையா. ஐ நோ, லைக் நீங்க நிறைய பேர் என் கூட வந்து ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிங்கிளா இருக்கும் அப்படிங்கிறதுனாலலாம் அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்காதீங்க. யார்கிட்டயும் கெஞ்சாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. என் கூட வந்து பழகுங்கன்னு. உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா கடவுளை மட்டுமே நம்புங்க. கடவுள் தான் உண்மையான ஃப்ரெண்டு, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ யார் வேணாலும் உங்களை விட்டுட்டு நாளைக்கு போகலாம், கடவுள் மட்டும்தான் நம்மளோட இருப்பார். நான் வந்து என்னோட அனுபவத்துல உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்கணுமோ இல்லை, அது கரெக்டா வந்து நடந்துடும், அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தேவையில்லாத விஷயத்த வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நான் முக்கியமா எந்த மாதிரி டைப் அப்படின்னா, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சன். என்னால எல்லாருக்கூடயும் வந்து மூவ் ஆக முடியாது, அண்ட் வெட்டிக்காத வந்து பேச முடியாது. கேமரா முன்னாடி நான் பேசுவேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரியாலிட்டியில வந்து என்னால பேசவே முடியாது. பிகாஸ் ஐம் an introvert பர்சன். எனக்கு வந்து என்னோட காம்னஸ், என்னோட லோன்லினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய பேர் வேணும், நிறைய பேரோட அரட்டை அடிக்கணும், இந்த மாதிரி சில பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களோட எனக்கு செட்டே ஆகாது.
சுனிதாவும் நானுமே கூட ரொம்ப ரேரா தான் வந்து பேசிப்போம். பிகாஸ் அவங்க லைஃப்ல பிஸியா இருக்காங்க, நான் என்னோட லைஃப்ல பிஸியா இருக்கேன். சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டு சும்மா வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இல்ல, செட் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா நான் செட் ஆக மாட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் போடணுங்க. நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் இல்ல எஃபர்ட்ஸ் போடணும். அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட சுத்தணும், அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும். எனக்கு வந்து அந்த மாதிரி என்னால முடியாது. ஏன்னா அது எனக்கு நேச்சுரலா வராது. ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்காது. அதுதான் முக்கியமான ரீசன். அதனால சரி நம்ம வந்து ஆஞ்சிட்டு இல்ல நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா கீரையை வந்து கட் பண்ணுவோம். முதல்ல ஆஞ்சிடுறேன், அதுக்கப்புறமா ஏன்னா மசியல் வந்து பண்றேன் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஏத்தும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து அடிக்கடி வந்து போறது இந்த ரிங்கு, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீசருக்குள்ள போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போலாம் நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஃப்ரீசர்ல வந்து போடுறேன். ஸோ நிறைய நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சாந்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கீரை மசியல் அண்ட் லெமன் ரசத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீரையை வந்து போடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ஏன்னா நம்ம வந்து கடையணும். இப்போது இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும், நம்ம போட்டு வச்சாலே போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன், ரசம் வந்து செய்கிறேன். லெமன் ரசம் யூஸ்வலாக நான் வந்து இப்படி தான் நான் செய்வேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து லெமன் ரசம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுல நல்லா சாஃப்டாகிடும் தக்காளி. நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தால் அதை சேருங்க, இல்லை ரசப்பொடி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேருங்க. நான் வந்து ரசப்பொடி வந்து சேர்க்குறேன். தேவைக்கு ஏற்ற உப்பு வந்து சேர்த்துப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம குக்கரில் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு தண்ணி வந்து நுரைச்சி வந்துருச்சு. அதனால நான் வந்து தாளிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம் இதை போட்டு வந்து நான் தாளிச்சிருக்கேன். நான் வந்து மிளகு போடலை, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் வரும். தாளித்து வந்து கொட்டிட்டு லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா 2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். அதோட வந்து கொத்தமல்லி போட்டுட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா லெமன் ரசம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சட்டுன்னு வந்து வச்சிடலாம், எந்த பெரிய வேலையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கீரை மசியல் வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மத்தால் கடைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ வந்து உப்பு வந்து கடைசியாக சேர்க்குறேன். ஓகேவா, மசிக்கும் போது உப்பு வந்து சேர்க்குறேன். அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்கு வந்து நல்லா தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடுகு வந்து போட்டுட்டு கடுகு வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா ஜீரகம் வந்து சேர்க்கலாம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கீரையில் கொட்டினா கீரை மசியல் வந்து ரெடி ஆகிடும். உளுத்தம் பருப்பும் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சில பேர் வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்க, அது அவங்களோட இஷ்டம். எஸ், இன்னைக்கு சிம்பிள் சமையல் இதுதாங்க, லெமன் ரசம் அண்ட் கீரை மசியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். இன்னும் நிறையா ரெசிபீஸுடன் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் நம்ம கூட வந்து யார் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள வந்து நம்ம லைஃப்பில் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். யார் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு டாடா பாய் ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக நம்ம லீட் பண்ணலாம். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.